ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய ஒன் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையிலே எந்திரிச்சு அடுப்புலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு. காலையிலே க்ளீன் பண்ணிடுவேன். எப்போவுமே அடுப்பு க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா பால் பொங்க விட்ருவோம். அடிக்கடி பால்லாம் பொங்குறனால நார் போட்டு தேய்ச்சி ஒரு துணி போட்டு தான் துடைப்பேன். ஏன் துணி போட்டு துடைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டிருக்கிறது வந்து அடுப்புக்கு மேலே அடுப்பு வந்து வச்சுருக்கிறது வந்து உட்டு பலகை இருக்குங்கள்ல, கதவு பலகை அதை தான் தூக்கி வச்சு அதுக்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். அதனால சீக்கிரம் தண்ணி ஊற்றி கழுவுனா சீக்கிரம் ஊறிடும். அது வேஸ்ட் ஆயிரும்ல. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அடுப்பு ஃபஸ்ட்டெல்லாம் துடைச்சிட்டு வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டியது. ஃபுல்லாக வீடெல்லாம் பெருக்கி வெளியே தள்ளணும். அதனால் வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா துணியெல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு, கடை வந்து கொஞ்சம் குப்பையாக இருந்துச்சு. அந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் எப்போவுமே குப்பையாக வைப்பேன். ஏன்னா எதுனா எடுத்து கொடுப்போம், டக்குன்னு அப்படியே அந்த இடத்துலயே வச்சுருவோம். திரும்ப மாட்டி வைக்க மாட்டேன். அது ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால ஃபுல்லாக அதெல்லாம் கூட்டி பெருக்கி கீழே தள்ளிட்டு, அந்த குப்பையெல்லாம் இது பண்ணிவிட்டு, சாக்லேட்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் டப்பாலாம் கொட்டி சேவ் பண்ணி வச்சுட்டேன். பண்ணி வச்சுட்டு சரி வீட்டெல்லாம் வெளியே குப்பையெல்லாம் அள்ளி போட்டுட்டு, அப்படியே நேராக வாசல் ஃபுல்லாக கூட்டிட்டு, வாசல் ஃபுல்லாக க்ளீனிங் முடிச்சுட்டு உள்ளே வந்து சரி பாத்திரத்தெல்லாம் ஊற வச்சிடலாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு, துணி மிஷினில் போட்டு வச்சுருந்தேன். காலையிலே துணியெல்லாம் மிஷினில் போட்டுட்டேன். அதை எடுத்து சரி கொஞ்சம் அப்படியே அலசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பைலர் வச்சுருக்கேன்ல அதில் தான் தண்ணி பிடிச்சி வைப்பேன். அப்புறம் துணியெல்லாம் வெயில் வந்துச்சு. என் நேரம் பார்த்து துணி காய போடவும் வெயில் வந்துச்சு. ஆனால் கிளைமேட்டே கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருந்துச்சு. கொஞ்சம் கிளைமேட் நல்லா இல்லாமல் தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு வெயில் அடிச்சிச்சு. சரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப மூடி மூடி அடிச்சிச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறத துணியெல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன். வந்து பாத்திரம் தேய்க்கணும்ல, பாத்திரம்லாம் தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு கிளாஸ் டீ வச்சு குடிச்சிடலாம். தண்ணியில் வேற கை வச்சுட்டு வந்துட்டோம். ஒரு கிளாஸ் டீ வச்சு சூடாக குடிச்சிட்டு, இந்த காயெல்லாம் நம்மளுக்கு வந்து இதில் தோட்டத்தில் கிடச்சது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷ்ஷான கேரட்டு, கோஸு இதெல்லாம் நம்மளுக்கு அங்கேருந்து கிடச்சது. சரி நாள் பாத்திரம் விளக்கி வைப்பேன்ல, அந்த பாத்திரத்தை எல்லாமே ஸ்டாண்டில் அடுக்கி வச்சுருவேன் எப்போவுமே. ஸ்டாண்டில் அடுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கூடையில் விளக்கி வச்சுருவேன். திரும்ப மறுநாள் காலையில் எடுத்து அடுக்கிக்குவேன். அப்படி தான் பண்ணுவேன். அதனால எல்லா பாத்திரத்தையும் ஸ்டாண்டில் எடுத்து அடுக்கி வச்சுட்டு, அதை இந்த இப்போ விளக்க வேண்டிய பாத்திரம் இருந்துச்சுல்ல, அந்த பாத்திரத்தை விளக்கிடலான்னு சொல்லிட்டு சரி விளக்கிடலாம். தட்டெல்லாம் மேலே அடுக்கி வச்சுருவேன். ஏன்னா தவாச்சட்டிலாம் இந்த சைடு தான் வைப்பேன். இதெல்லாம் அப்படியே சின்ன சின்ன பாத்திரங்க, கிளாஸு, கரண்டி இந்த மாதிரிலாம் அடுக்கி வச்சுட்டு மேலே தட்டு, இந்த சைடு வந்து சாப்பாடு மூடி வைக்கிற மூடிங்க, அதெல்லாம் இந்த சைடு அடுக்கி வச்சுட்டு சரி பாத்திரம்லாம் விளக்கிட்டேன். கையோட பாத்திரம்லாம் விளக்கிட்டு காவாவெல்லாம் ஃபுல்லாக கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை வந்து நாளைக்கு தான் அடிப்பேன். தம்பி வேற பசிக்குதுன்னு சொன்னான். சரி வேகமாக அவனுக்கு ஒரு தோசையை ஊற்றி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வேகமாக அவனுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்தேன். ஹஸ்பண்ட் இருந்தார், அவருக்கு 3 தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். நான் வந்து சப்பாத்தி இருந்துச்சு. சரி நைட்டு கொண்டு வந்திருந்த சப்பாத்தி இருந்துச்சு, அதை சாப்பிட்டுக்கிட்டேன். இவங்க 2 பேருக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு, பழைய குழம்பு வந்து சூடு பண்ணி வச்சுருந்தேங்க. எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஒரு நேரம் சாப்பிட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பழைய குழம்பே சூடு பண்ணி வச்சுருக்கேன். சூடு பண்ணி வச்சுட்டு அவன் தம்பிக்கு வந்து குழம்பு அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டோம். ஏன்னா காரம் அவன் சாப்பிட மாட்டான். அவனும் சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்காக ஒயிட் ரைஸ் செஞ்சு சரி வேகமாக செய்யலாம். ஏன்னா கூலிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு லெமன் சோறு செய்யலான்னு லெமன் சோறு செய்கிறதுக்கு அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து எல்லாம் வச்சுட்டேன். 2 முட்டையை போட்டு முட்டையை அவிச்சு வச்சுக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லிட்டு முட்டை வச்சுட்டு லெமன் சோறுக்கு வந்துட்டு லெமன் பிழிஞ்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சிட்டேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நான் வச்ச அந்த லெமனும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன்ல, அதை தூக்கி அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணும். ரொம்ப நேரம் கொதித்த பிறகு நல்லா சுண்டி வர வந்து நம்ம சாப்பாடை போட்டு கிளறிக்க வேண்டியது தான். நான் ரொம்ப அந்த மஞ்சத்தூள் ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் இருக்கணும்ல, அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். மஞ்சத்தூள் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோன்னா அது நல்லா சுண்டிரும். சுண்டி வர சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சாப்பாடை போட்டு கிளறி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். அந்த மஞ்சத்தூள் வாசம் போகிறதுக்காகத்தான் அந்த இதெல்லாம் போட்டு இது பண்ணுறோம். அதனால் வந்து கொஞ்சம் தாளித்து விட்டு சரி நைட்டுக்கு ஒயிட் சாப்பாடு வேறு வேணும்ல, அதனால் ஒயிட் சாப்பாடு கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சிட்டேன். ஏன்னா சாப்பாடு திடீர்னு கேட்பாங்க. அதனால சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன். சரி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் தம்பியும் வேகமாக சாப்பிட்டுட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. என்னன்னு தெரில. சரி படுக்கணும் போல் இருந்துச்சு. படுத்துட்டேங்க. ரொம்ப ஒரு மாதிரி
ஒரு மாதிரி இந்த ஜுரம் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால படுத்துட்டேன். கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் மணி ஒரு 5 மணி இருக்கும். 5 மணிக்கு எந்திரிச்சு சரி ஒரு கிளாஸ் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து பால் எடுத்து ஒரு பால் 2 பாத்திரத்தில ஊத்தி வச்சிருக்கேன். இந்த பாத்திரம் வந்து எப்பவுமே டீ இதில போட்டுக்குவேன். நான் அதில வந்து பால் வந்து காய்ச்சி தனியா எடுத்து வச்சுருவேன். அந்த பால் வந்து திரும்ப நாளைக்கு காலையில தான் எடுப்பேன். அதனால இங்க நம்ம ஊர் சைடு மாதிரிலாம் இங்க கெட்டெல்லாம் போகாது. எப்படின்னா, நம்ம ஊர்லலாம் சீக்கிரம் வெயிலுக்கு கெட்டு போயிரும். இங்க வந்து அப்படி கிடையாது. இங்க வந்துட்டு கூலிங்காவே தான் இருக்கும். அதனால சீக்கிரம் கெட்டு போகாது. சரி இஞ்சியத்த நல்லா தட்டி போட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சிய நல்லா தட்டி போட்டு ஒரு கிளாஸ் டீ நானும் பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.